அது இயற்கை பிரபஞ்சம் வந்து எனக்கு ஐயாவை யூடியூப்பில் கொண்டு வந்து கொடுத்தது. ரெண்டாவது ஐயாவோட அந்த எளிமையான பரிகாரம் இருக்குல்ல, அதை வந்து நான் பயன்படுத்துகிறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு நான் மேலே வரணும்னு. அதில் வந்து என் பொண்ணுக்கு இந்த சூரியன் சனி வரும்பொழுது சர்வீஸ் கட் ஆகணும். அந்த சர்வீஸ் கட் ஆகும்போது படிப்பு போகும். ஆனால் என் பொண்ணுக்கு ஸ்கூலே மூடிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முதல் நாள் தான் வந்து வெள்ளிக்கிழமை தான் ரிப்பன் பரிகாரம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே காரில் உட்காந்துட்டு அந்த ரிப்பன் பரிகாரத்தை பாப்பாவுக்காக பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூல் வந்து பிரச்சனையாகி க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதை பற்றி நியூஸ்லாம் டிவியில் பேப்பரில் வந்திருக்கோம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி வேறு ஸ்கூலில் சேர்த்தே ஆகணுன்ற கண்டிஷன். அப்போ ஒரு 11 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ண ஒருத்தருக்கு, எனக்கு இந்த ஸ்கூலில் தான் சீட்டு வேணும்னு. ½ அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க. பாப்பா டீட்டெயில் அனுப்பணும். கரெக்டாக அந்த ஸ்கூல்லேருந்து கால் வந்தது. போனோம். அவர் 3 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த பிரின்ஸிபால் 3 டிக்கு போட்டு வச்சுருந்தாரு. எத்தனை பேருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னாரு. இல்லை சார் ஒருத்தர் தான் சொன்னோன்னா. அதே மாதிரி அவரே மிராக்கல் ஆனார். பாப்பாவுக்கு சீட் கிடச்சிச்சு. ஆனால் ஃபீஸே கட்டாமல் நாங்கள் அட்மிஷன் போட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் போய் ஃபீஸ் கட்டணும். அது ஒரு பெரிய மிராக்கல். அப்புறம் என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, இதில் நான் கொஞ்சம் மேலே வரணுன்றப்ப நான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கில் இருக்கேன். டெய்லி புதுசாக பிரச்சனை வரும், எங்கிட்ட வரும்னு தெரியாது. அப்போ ஐயா சொன்ன அந்த சின்ன சின்ன பொருளை கையில் வச்சுக்கிட்டேன். டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கேன் சார். பெரிய விஷயம். இந்த கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க சார்? கிளாஸை பற்றி சொன்னோம்னாவே ஐயா வந்து டவுட்டுனோம்னா கடைசியாக பார்க்கலாம் அப்படின்றவாங்க ஒவ்வொரு இதில். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ விளக்கம் கொடுத்துட்றாங்க. சப்போஸ் ஐயா வந்து நான் இப்போ ஒன்று சொன்னேன், இன்னொரு டேர்மில் வரும்போது அது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குன்னாரு. அந்த டேர்மில் வரும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சது. அதுதான் எனக்கு. ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு பிரபஞ்சத்துக்கும் நன்றி, ஐயாவுக்கும் நன்றி, இன்னொன்று ஐயாவோட ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவருக்கு அப்புறம் இந்த ஒரு கிளாஸை திரும்பி மற்றவங்களும் கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம். பரிகாரம் உங்களுக்கு ட்ரை பண்ணி யாருக்கா சொன்னீங்களா சார்? நான் என்னுடைய லைஃப்பில் என் பொண்ணுக்கு, என் மனைவிக்கு முதல்ல நான் ட்ரை பண்ணிட்டேன். அது எக்ஸலண்ட்டாக இருக்குது. இனி அடுத்தது தான் நான் மற்றவங்களுக்கு கொண்டு போகணும். ஏன்னா என் ஃபேமிலி அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்க முடியாது. முதல்ல நம்ம சைக்கிள் ஓட்டினா நம்ம தனிச்சையாக ஓட்டணும். நமக்கு ஒரு தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தானே மற்றவங்களுக்கு அப்படின்றாங்க. பட்டு என் பாப்பா வில் சேஃப், ஃபேமிலி சேஃப். அதனாலேயே என் மனைவி இன்னைக்கு இங்கே வந்தே ஆகணும், பார்த்தே ஆகணும் ஐயாவை, ஃபேமிலியை அப்படின்றதுக்காக அவங்களும் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ்.